பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குதுங்க. சில குறிப்பிட்ட மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி தனித்துவமானதாக சொல்லப்படுது. அப்படி பித்ருபட்ச காலத்துல வரக்கூடிய ஏகாதசியான இந்த ஏகாதசி அதிக அளவு புண்ணியங்களை தரக்கூடிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது? இந்த ஏகாதசியில விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட உயர்வான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விரத நாளாகவும் சொல்லப்படுது. அதே போல் பித்ரு பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. மேலுமே பித்ருபட்சம் என்பது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு மிக முக்கியமான காலமாகவும் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பித்ருபட்சத்தை செய்யப்படக்கூடிய தர்ப்பணம், சித்தார்த்தம், தானங்கள் போன்றவற்றை பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை திருப்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய ஆசை கிடைப்பதால நம்ம வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியானது நிலைத்திருக்குங்க. செல்வ வளம் பெருகி கொண்டே போகுங்க. அதிர்ஷ்டம் நிறைந்திருக்குங்க. தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி மகளாய பட்சம் தொடங்கி இருக்குதுங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி மகளாய அமாவாசையானது வர இருக்குது. மகளாய பட்ச காலத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதற்கு இந்திர ஏகாதசி என்று பெயராகுமா. செப்டம்பர் 17ஆம் தேதி இந்திர தேகாதேசியானது வர இருக்குதுங்க. இது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளிலேயே வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இந்த நாளில் நாம் புனித நீர்நிலைகளில் போய் நீராடி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலுமே நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால பித்ருக்களுக்கு மோட்ச நிலையானது கிடைக்குங்க. அதே போல் நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக பித்ரு தோஷத்திலிருந்து விடுவிக்கும். பித்ரு பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் விரதம் இருப்பதால் முந்தைய பிறவிகளில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. மோட்சத்தை அடைவதற்கான பாதையை எளிதில் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. புராணங்கள் படி பார்த்திங்கன்னா இந்திர ஏகாதசியில் நம்ம விரதம் இருப்பது என்பது நம்முடைய இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் நம்முடைய இறப்புக்கு பிறகும் கூட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திர ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் மட்டும் இல்லாமல் அவர்களின் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிடுங்க. நற்கதியை அடைய முடியுங்க. இந்திர ஏகாதசி என்பது புரட்டாசி மாத தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியாக. இந்த ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா யமலோகத்தில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கும் கூட அதிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கையை அவங்க வாழுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 3:27 மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் 18ஆம் தேதி அதிகாலை 2:09 மணி வரை ஏகாதசி திதியானது இருக்குதுங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி அதிகாலை விரதத்தை தொடங்கி சூரிய உதயத்திற்கு பிறகு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேணும். செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 8:34 மணிக்கு பிறகு பாராயணம் செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பாவங்களை போக்கி புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகுங்க. இது பெருமாள் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் அம்பிகையை வழிபடுவதற்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபடுவதற்கு உரிய மாதமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு, தான தர்மம் போன்ற அனைத்துமே அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பெருமாள் அவதாரங்களில் பல முக்கியமான அவதாரங்கள் ஏகாதசி நாளில் தான் அவதரித்துள்ளதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க.
ஏகாதேசி நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால செல்வ செழிப்பானது நம்முடைய வீடு தேடி வரும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது. விரதங்களில் முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது ஏகாதேசி விரத வழிபாட்டு முறைதாங்க. மாசத்துல 2 முறை ஏகாதேசி திதியானது வருதுங்க. இந்த திதியில நம்ம பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வருஷத்துல 25 ஏகாதேசி திதிகள் வருதுங்க. இந்த 25 நாட்களும் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. வெகு விமர்சையாக இந்த வைகுண்ட ஏகாதேசியானது அனைத்து பெருமாள் கோவில்களுமே கொண்டாடப்படுதுங்க. நம்ம ஏகாதேசி நாளில் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பாலும் பழமும் இல்லைன்னா நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. மேலுமே விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்ததும் மோகினி அவதாரம் எடுத்ததும் தன்வந்திரி அவதாரம் எடுத்ததும் இந்த நாளில் என்பது குறிப்பிடத்தக்கதாகுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. துளசியே ஏகாதேசி நாளில் நம்ம எப்போதுமே நம்முடைய கைகளால் பறிக்கக்கூடாதுங்க. அது பாவ செயலாகுங்க. அதனால தான் பூஜைக்கு தேவையான துளசி இலைகளை அதற்கு முந்தைய நாளே பறித்து வைக்க வேணுங்க. அதே போல் நம்முடைய தாய் தந்தையருக்கு அன்றைய நாளில் இறந்த திதி வந்திருந்தாலும் சரிங்க, சித்தார்த்தம் தர்ப்பணம் போன்றவற்றை நம்ம செய்யக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் துவாதசி நாளில் அதை நிறைவேற்றுவது ரொம்பவே உச்சிதமாகுங்க. ஏகாதேசி நாளில் திதி முடியும் வரை பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா மனதில் இறைவனை நிறுத்தி முழு பக்தியோடு நீங்கள் இறைவனோடு ஐக்கியமாக வேணுங்க. அன்றைய நாளில் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது, கவலையும் இருக்கக்கூடாதுங்க. இறைவனே கதி என்று காலையிலும் மாலையிலும் இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் காலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி துளசியால் நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு துளசி தீர்த்தம் படைத்து பெருமாளுக்கு கற்கண்டு பழங்கள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும். நாராயணனுடைய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் போன்றவற்றை அன்றைய நாளில் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 108 முறை தியான நிலையில் அமர்ந்து திருநாம மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்தால் மன ஒருமுகப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் மாலை நேரத்திலையும் பூஜை செய்ய வேணுங்க. ஒவ்வொரு ஏகாதேசி திதியிலும் இது போல் விரதம் இருந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் நாராயணரை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. திதி முடிந்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க. தொடர்ந்து இதே போல் ஒரு வருஷம் இப்படி ஏகாதேசி விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய மாதந்தாங்க புரட்டாசி மாதமாகும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட திதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபாடு செய்வதும் அவருடைய அருளை பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். சனி பகவானின் தீய பலன்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஏற்ற மாதம் என்றும் சொல்லப்படுது. பித்ருதோஷம் போன்ற கடுமையான துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுதுங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்குரிய மாதமாகுங்க. இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வழிபடுவதால் 2 மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் அனந்த பத்மநாப விரதம் ஏகாதேசி விரதங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க.
மேலுமே இந்த வருஷம் புரட்டாசி மாதம் முதல் நாளிலேயே ஏகாதேசி விரதம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நீங்கள் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. துளசி மாலையை படைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க. இந்த பதிவில் ஏகாதேசி விரத நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும், அன்றைய நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேணும், ஏகாதேசி திதி எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது, நம்மளுடைய விரதத்தை நம்ம எப்போது தொடங்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.